தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக் வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கான ரூபாய் இருப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக அவருடைய வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கின் வங்கிக் கணக்குகள் அனைத்தும் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவானது அவருடைய வங்கிக் கணக்குகளை முடக்கம் செய்துள்ளது. ஜாஃபர் சாதிக் வீட்டில் நடைபெற்ற ரெய்டின் அடிப்படையில் இந்த வங்கிக் கணக்குகள் முடக்கமானது தற்போது நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். ஜாஃபர் சாதிக்கினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கினுடைய வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக் வைத்திருந்த பல்வேறு வங்கி கணக்குகளை முடக்கி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றது. அவர் வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டு அடிப்படையில் அந்த வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவரது வங்கி கணக்கில் ஏராளமான அந்த கணக்கில் வராத பணங்கள் வந்து சென்றிருக்கிறது. எனவே அது தொடர்பாக மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டிய தேவை இருப்பதனால் அவரது வங்கி கணக்குகள் முழுமையாக முடக்கி அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆனது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக் வங்கி கணக்கிலே கோடிக்கணக்கான ரூபாய் இருப்பது இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கின்றது. எனவே அந்த வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக் வங்கி பரிவர்த்தனை மூலமாக திரைப்பிரபலங்களுக்கு பணம் கொடுத்திருப்பதும் இந்த விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. அரசியல் பிரமுகர்கள் சிலருக்கும் ஜாஃபர் சாதிக் வங்கி பரிவர்த்தனை மூலமாக பணத்தை கொடுத்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அவரது வீட்டில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி மூலமாக பல்வேறு திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அவரது வீட்டிற்கு உள்ளே வருவதும் கைப்பைகள், கட்டைப்பை போன்றவற்றை எல்லாம் கொண்டு செல்வதும் அதில் இருந்த பொருட்கள் என்ன என்பது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இவரிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் பெற்றது எதற்காக, அவர்களுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, எதற்காக பணம் பெற்றார்கள் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.